தொடர் கனமழை எதிரொலியாக வெள்ளையங்கிரி மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திற்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வெள்ளையங்கிரி மலையேற 2 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ளையங்கிரி மலையேற தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மோகன். விவரங்களை பதிவு செய்யுங்க. கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் தொடர்ந்து இடைவிடாது மழை பொழிந்து வருவதன் காரணமாக காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மலைப்பகுதிகள் மலை முகடுகள் அனைத்தும் கரு மேகங்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக வெள்ளியங்கிரி மலையை பொறுத்தவரையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மலைப்பகுதியில் ஒன்றாக இருக்கிறது. இந்த வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய சிவாலயம் அமைந்திருக்கிறது. இங்கு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் இறுதி வரை ஏராளமான சிவபக்தர்கள் சென்று அங்கு வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. அதிக அளவிலான வனவிலங்குகள் நடமாடக்கூடிய இந்த பகுதியில் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி தரப்படும். இந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருவதன் காரணமாகவும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு அதிக அளவிலான மழை எப்பொழுது பொழியும் என்ற காரணத்தினாலும் பக்தருடைய பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலையை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காப்புக்காடு வெள்ளியங்கிரி மலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் செல்ல வேண்டாம் என பக்தர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பக்தர்களுக்கு வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலையேற்றத்தை பொறுத்தவரையில் இன்னும் சில தினங்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாம் ரெட் அலர்ட்டை பொறுத்தவரையில் நாளையும் இருக்கிறது. மழை என்பது விட்டு விட்டு பொழிந்து வருகிறது. நகர்ப்புறத்திலேயே இது போன்ற நிலை என்று சொன்னால் மலைப்பகுதியில் இன்னும் கூடுதலாகவே மழை பொழிவு இருக்கிறது. எனவே பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறக்கூடிய பக்தர்களுக்கு தடை விதித்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது மட்டுமே மீண்டும் பக்தர்கள் செல்வதற்கு அனுமதி தரப்படும் என்று வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை அறிவிப்பு மீறி யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.